இன்றைக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி இரவு நேரத்துல சென்னைக்கு வருகிறார் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா. முன்னதாக உள்துறை அமைச்சரை இங்க டெல்லி போய் சந்திச்சாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய டீமோட. இந்த நிலையில அமித்ஷாவுடைய வருகை கூட்டணி சம்பந்தமாகவும் பேச அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க. மிட் நைட்ல இந்த மீட்டிங் இருக்கலாம். எடப்பாடி டீம், அப்புறம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன் அமமுக, இப்படி பலரும் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்குங்க. மெயினாக பாஜக அதிமுக கூட்டணியை அறிவிக்க செய்யக்கூடிய அந்த வேலைகள் நடக்கலாம், உள்ளுக்குள்ளார ஓடலாம் ஆலோசனைகள் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாஜகவுடைய புதிய தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கு. திரு அண்ணாமலையை அந்த பதவியிலிருந்து எடுத்து விட்டு அப்படின்னு அது சம்பந்தமாகவும் இருக்கலாம்னு தெரிவிக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாகவே திமுக நீட்டு ஒட்டி அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவது, வக்பு சட்டத்திருத்த மசோதா இதற்கு ஒட்டி உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுப்பது அப்படின்னு சில ஆக்ஷன்கள்ல இறங்குறாங்க. முக்கியமா தொகுதி மறு வரையறை இந்த பிரச்சனை. இதற்கு பதில் கொடுக்கின்ற வகையில தான் அமித்ஷா அவரு பேட்டி கொடுத்தப்ப வேணும்னே அப்படி தமிழ்நாட்டுக்கெல்லாம் தொகுதி குறைய வாய்ப்பு இல்லை, தேர்தல் நெருங்குறதால வேணும்னே இப்படி அவங்க கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு அட்டாக் செஞ்சும் பேசியிருக்காரு. ஸோ 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறணும் அப்படின்னா முன்கூட்டியே தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியை உறுதி செய்து விட வேண்டும். அதற்கான அச்சாரம் போடும் வகையில தான் இந்த மீட்டிங்கும் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கமலாலயத்து சீனியர்கள். இதை ஒட்டி தான் எழுதி வச்சுக்கோங்க, 2026 தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு அமித்ஷா தெரிவிச்சாரோ என்னவோ.